Example 6.19 a tower stands vertically on the ground from a point on the ground which is 48 meter away from the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower. இப்போ நான் கேட்குறாங்க, ஒரு டவர் இருக்குது, அந்த டவரோட ஹைட்டு கொடுக்கல, ஆனால் அந்த டவரோட பாட்டமில் இருந்து நான் 48 மீட்டர் தள்ளி நான் நிற்கிறேன். சரி, நான் நிற்கிறேன். நான் வந்து இந்த இடத்துல 48 மீட்டர் தள்ளி நின்று அதோட டாப்பை பார்க்கும்போது நான் 30 டிகிரி காட்டுது எனக்கு. சரியா, எனக்கும் இந்த ஃபூட்டுக்கும் 30 டிகிரி காட்டுது இல்லையா. நான் மேலே தானே பார்ப்பேன் எலிவேஷன். ஓகேவா? இப்போது நான் இதை வச்சு இது ரெண்டுத்தையும் வச்சு இதை கண்டுபிடிக்க போகிறேன், எச்சை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி, என்ன ஃபார்முலா இருக்குது? இதையும் பார்க்கணும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஃபார்முலா எதில் வரும்? tan டீட்டாவில் வரும் இல்லையா. அப்போ tan டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. tan டீட்டாக்கு என்ன கொடுத்துருக்கான்? டீட்டா கொடுத்துட்டான் நமக்கு இல்லையா. அப்போது tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது? ஹெச், அட்ஜசன்ட் என்னது? 48. நான் அப்படியே எழுதியிருக்கேன், கொடுத்தது தான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், tan 30 டிகிரி என்னது? டேபிள்ஸ் நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆங்கிள் ஃபார்முலாவில் tan 30 டிகிரி ஈக்குவல் டு 1/√3. இப்போ பாருங்கள், tan 30 பதில் 1/√3 போட்டேன், ஈக்குவல் டு h/48. இப்போ எனக்கு h தான் வேணும் இல்லையா. h மட்டும் நான் வச்சுக்கிட்டு மற்ற நம்பர்லாம் வெளியே கொண்டு போகிறேன். வெளியே கொண்டு போனால் என்ன வரும்? h, இந்த 48 மேலே போயிடும், √3 கீழே இருக்கும். 48 மேலே போயிடும், √3 கீழே இருக்கும். இப்போது இந்த √3 கீழே விற்கக்கூடாது இல்லையா. காஞ்சிகேட் எடுக்கிறான். காஞ்சிகேட் எடுத்தால் என்ன ஆகிடும்? √3, இந்த √3க்கு காஞ்சிகேட் எடுக்கணும். அப்படி தான் எடுக்க போகிறோம். நம்ம எப்போவுமே காஞ்சிகேட் அப்படி தான் எடுப்போம். அப்போது √3 காஞ்சிகேட் எடுத்தால் √3 டிவைடட் பை √3. இப்போ √3 48 √3 அப்படியே நிற்கும். இந்த √3 என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். எப்படி 3 ஆகும் அப்படின்னா, √3 என்ன ஆகிடும்? √3 × 3 ஆகிடும் இல்லையா. அப்போ வெளியே எடுத்தால் வெறும் 3 தான் வரும் இல்லையா. இது எப்படி எழுதலாம்? √3 × √3 இப்படி எழுதலாம். இது வெளியே எடுத்தால் 1 தான் வரும் இல்லையா. ஆனால் ஸ்கொயர் ரூட் போயிடுச்சுன்னா 1 ஆகிடும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணலாமா? எத்தனை டைம்ஸ் இருக்குது? 16 டைம்ஸ் இருக்குது. அப்போது 16√3. அப்போது அந்த டவரோட ஹைட் என்னது? 16√3. அவ்வளோதான்.